அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு டைட்டில் பார்த்த உடனே குழம்பு போயிட்டீங்களா? வழக்கமா இவன் கிரிக்கெட்டோட தானே கம்பேர் பண்ணுவான், இப்ப என்ன புதுசா டென்னிஸோடன்னு. அரசியல் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். அதை எந்த விளையாட்டோட ஒன்னா கம்பேர் பண்ணலாம். ரைட், இன்னைக்கு பாஜகவுக்கு முதல் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு. அது சபாநாயகர் தேர்தலில் கிடைத்த வெற்றி. புள்ளி கூட்டணியில குறிப்பா காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, சபாநாயகர் பதவி உங்களுக்கு அப்படின்னா துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேணும், இதுதான் மரபு அப்படின்னு திடீர்னு மரபுகளை ஞாபகப்படுத்தி கொண்டு கோஷம் போட ஆரம்பிச்சாங்க. அடுத்தது கன்சென்சஸ், இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான முடிவு, அதன் அடிப்படையில் தான் நீங்க சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எங்களையும் கன்சல்ட் பண்ணணும். என்ன திடீர்னு இந்த ராகம் பாடுறாங்க அப்படின்னா, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி கட்சிகள் தயவுல தான் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள், அதனால இவங்க 2004 14 காலகட்டமோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் கூட்டணி ஆட்சிகள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரியே பாஜக ஒரு வீக்கான கவர்மெண்டா இருக்கும், அதனால நாம என்ன ஒன்னா செய்யலாம், என்ன ஒன்னா சொல்லலாம், அவங்க வளைந்து கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற நினைப்புல காங்கிரஸ் இருக்கின்றது. அதனுடைய விளைவுதான் கன்சென்சஸ் மூலமா சபாநாயகரை நியமிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை. அடுத்தது சபாநாயகர் பதவி, இந்த பாஜகவுக்கு போறதுக்கு பதிலா அந்த டிடிபி ஜேடியு இந்த மாதிரி கட்சிகளுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பாஜகவை சபாநாயகர் பதவியை நீங்க எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, ஜேடியு இல்ல டிடிபி இந்த ரெண்டு கட்சிகள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்தாலே, வடிவேலு ஒரு படத்துல சொல்வார் பாருங்க, அந்த மாதிரி பாஜக பணிந்து போய் விட்டது, வல்னரபிள் அப்படின்றத காங்கிரஸ் உறுதிப்படுத்த முடியும். ஆனா இது எதுவுமே நடக்கவில்லை. வாய்ஸ் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புள்ளி கூட்டணி டிட் நாட் பிரஸ் ஃபார் அ டிவிஷன், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதை புள்ளி கூட்டணி வலியுறுத்தவில்லை. காரணம் என்னன்னா, இவங்க பாஜகவை பார்த்து கன்சென்சஸ்னு கேட்டாங்க, ஆனா இவங்க கிட்டயே அந்த ஒருமித்த கருத்து இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லிட்டாங்க, என்னங்க நீங்களா முடிவு பண்ணீங்க இந்த மாதிரி கொடிக்குன்னில் சுரேஷ் அப்படின்றவர் கேண்டிடேட்டா நிறுத்த போறோம்னு சொல்லிட்டு, எங்களெல்லாம் கலந்து பேசவே வேணாமா அப்படின்னு. காங்கிரஸுடைய பிரச்சனையே இதுதான். நான் தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பசங்கள்லாம் வீட்டுல இருக்கும்போது மழை காலத்துல ஏதாவது காய்ச்சல் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஜுரம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பாட்டுக்கு ஒழுங்கா படுத்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் ஜுரம் விட்டுடுச்சு அப்படின்ன உடனே வெளியில, அதுவும் மழை தண்ணியில விளையாட போயிடுங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் 44, 55 இப்படி இருக்கும் போதெல்லாம் ஆஹா இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்சம் அடக்கமா இருந்தாங்க. சொல்ல போனா அந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடியே அவங்களுடைய அந்த கர்வம் அப்படின்றது கொஞ்சம் உச்சத்துக்கு போய்விட்டது. நாம தான் ஜெயிக்க போறோம், குறைஞ்சது 4 ஸ்டேட்ல, அதுக்கப்புறம் பாரு எதிர்கட்சிகள்லாம் நாம சொன்னதை தான் கேட்கணும், நாம தான் கிங்குன்னு நினைச்சிருந்தாங்க. அதுல அடி வாங்கின பிறகும் அவங்க தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. இப்ப 99 அப்படின்ற டார்கெட்டை ரீச் பண்ணிட்ட உடனே, என்னவோ நாளைக்கு எலெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகின்றது, எல்லா மாநிலத்திலையும் இனிமே காங்கிரஸ் தான் அப்படின்ற நினைப்புல இருக்காங்க. சோ அதனாலதான் கூட்டணி கட்சிகளை யாரையுமே கன்சல்ட் பண்ணாம இவங்களா கொடிக்குன்னில் சுரேஷ் அப்படின்றவரை சபாநாயகர் தேர்தலுக்கு நாமினேட் பண்றாங்க. இதைத்தான் திரிணாமுல் காங்கிரஸ் சுட்டி காட்டி இருந்தார்கள். சோ இப்போ தேர்தல் இல்லைங்க, நீங்க ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும், குரல் ஓட்டு மூலம் கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் சொன்னாங்கன்னா, ஒருவேளை புள்ளி கூட்டணியில திரிணாமுல் காங்கிரசும் ஈவன் சரத்பவார் கட்சி கூட அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல், இவங்க என்டிஏ கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போனோம்னு அவசியம் கிடையாது, ஆனா நாங்க வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னாலே போதும், புள்ளி கூட்டணி ஆரம்பத்திலேயே அஸ்தமனமாகிவிட்டது. ஏற்கனவே அது அஸ்தமனம் ஆயிடுச்சு, அது வேற விஷயம், அப்படின்றது வெளில தெரிஞ்சிடும். அதனாலதான் காங்கிரஸ் கட்சி ஓட்டு அப்படின்றத பிசிக்கலா வலியுறுத்தவில்லை. சோ என் ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு, என்டிஏல குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைச்சு புள்ளி கூட்டணியில இருக்க குழப்பம் தான் இன்றைக்கு வெளியே தெரிந்து கொண்டிருக்கின்றது. இதுல சிராக் பாஸ்வான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவரை சரியா யூஸ் பண்ணிக்கணும் பாஜக. ஏன்னா இவரது தந்தையார் ராம்விலாஸ் பாஸ்வான் ரொம்ப அழகா பேசுவார், சரியா பாயிண்ட் எடுத்து அடிப்பாருங்க அவரு. அதே மாதிரியான திறமை சிராக் பாஸ்வான் கிட்டையும் இருக்கு. அவரை பாராளுமன்றத்துல நிறைய டைம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கணும் பாஜக.
सर, आज सिर्फ आपको बधाई देने के उद्देश्य से हम लोग खड़े हुए हैं, पर हाँ, कई बार जब विपक्ष के द्वारा कई बातें कही जाती हैं, मैं जरूर आग्रह करूंगा कि जब एक उंगली आप किसी की तरफ उठाते हैं तो बाकी उंगलियां आपकी तरफ उठती हैं। जब आप सत्ता पक्ष से किसी एक आचरण की उम्मीद रखते हैं तो वही उम्मीद हम लोग भी आपके राज्य में उसी आचरण की उम्मीद रखते हैं। कई राज्यों के ऐसे उदाहरण हैं, मैं नाम लेना नहीं चाहूंगा, पर जब आप स्पीकर के पद की बात करते हैं, आप डेप्यूटी स्पीकर के पद की बात करते हैं, तो कई राज्य ऐसे हैं जहां पे स्पीकर का पद और डेप्यूटी स्पीकर का पद भी आप ही के पास है, जहां पर सरकार एनडीए का कोई घटक दल नहीं चला रहा, विपक्ष के दल चलाने का काम कर रहे हैं। ऐसे में सर, इस उम्मीद के साथ कि अगले 5 साल आपका नेतृत्व, आपका मार्गदर्शन उतनी ही खूबसूरती से हम लोग ரொம்ப அழகா சொன்னாரு. காங்கிரஸ் எப்பப்பெல்லாம் தோக்க போறது நிஜம் அப்படின்னு தெரியுதோ அப்பப்பெல்லாம் தலித் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. சுஷில் குமார் ஷிண்டே அவரை துணை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தினாங்க, தோத்து போயிடுவோம் தெரிஞ்சும். அதே மாதிரி மீரா குமார் அவர்களை நிறுத்தினாங்க, தோத்து போயிடுவோம் தெரிஞ்சும். ஜெயிக்கும் போது மட்டும் இவங்க வேற யாரையாவது கொண்டு நிறுத்துவாங்க. தோக்கிறது நிஜம்னா தலித் கேண்டிடேட்ஸை நிறுத்துறாங்கன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் ரொம்ப அழகா கேட்டிருக்காருங்க. இன்றைக்கு காங்கிரஸ்ல இதுவும் சொல்லியிருந்தாங்க பாருங்க. கொடிக்குன்னில் சுரேஷ் அவர் தான் சீனியர் மோஸ்ட் மெம்பர், 8 தடவை வெற்றி பெற்றிருக்கின்றார். அப்ப அந்த புரோட்டம் இடைக்கால சபாநாயகரா அவரை தான் நியமித்திருக்க வேண்டும். பாஜக 7 தடவை ஜெயிச்ச ஒருத்தரை கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுலயும் அந்த ஜாதி சாயம் பூசுவதற்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் ஹிஸ்டரி கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா 2009 நினைக்கிறேன், மாவேலிக்கரா தொகுதியில அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அப்பவே அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, மாவேலிக்கரா தொகுதி ரிசர்வ்டு தொகுதி, இவர் அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர் கிடையாது. இதுதான் அந்த எலெக்ஷன் பெட்டிஷன். முதல்ல கேரளா ஹைகோர்ட்ல இந்த வழக்கு வரும்பொழுது he was disqualified. கொடிக்குன்னில் சுரேஷ் அப்படின்னு சொன்னாலும் அலையஸ் ஜே மோனியன் அப்படின்றது தான் அவர் பெயராக இருக்கின்றது அந்த கேஸ்ல. அவங்க தந்தையார் பெயர் ஜோசப் அப்படின்னு அதுல குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். இதுல இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஸ்கூல் சர்டிபிகேட்ல ரிலிஜியன் அப்படின்றதுக்கு நேர கிறிஸ்டியன் அப்படின்றது போட்டிருக்குங்க. இதுல கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்களது வாதம் என்னன்னா, இல்ல நான் ஹிந்துவா ரீகன்வெர்ட் ஆயிட்டேன், அதனால அந்த பட்டியலினத்துக்கான அந்த உரிமைகள் இதெல்லாம் எனக்கு உண்டு. இதுதான் அவருடைய வாதம். கேரளா ஹைகோர்ட்ல he was disqualified. ஆனா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அங்க அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வாஸ் செட் aside. சரி, இன்றைக்கு சபாநாயகர் பதவிக்கு இவரை முன்னிறுத்துறாங்களே காங்கிரஸ், எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு அவரை முன்னிறுத்திருக்கலாம. சீனியர் மோஸ்ட் எம்பி இல்லையா? எதுக்கு ராகுல் காந்தி கொண்டு நிக்கணும்? ஏன் அந்த அளவுக்கு கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்களுக்கு பேச தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? தப்பு இல்லையா அந்த மாதிரி சொன்னா? அப்ப என்ன காரணத்துக்காக அவர் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு கொண்டு வரல? இது பதில் சொல்லுங்க. அவர் ராஜ்யசபால மல்லிகார்ஜுன கர்கே அவர்களை எதிர்கட்சி தலைவரா காங்கிரஸ்ல வச்சிருக்காங்க. கட்சி தலைவராகவும் அவர் இருக்கின்றார். அசோக் கெலாட் அந்த கட்சி தலைவர் பதவிக்கு போட்டி போடணும் போது முதல்ல சிஎம் போஸ்ட் ராஜினாமா பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா கர்கே அவர்களை லீடர் ஆஃப் அப்போசிஷன் போஸ்ட் ராஜினாமா பண்ணுன்னு அவங்க சொல்லவே இல்லை. சரி, அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம். அசோக் கெலாட் தான் கேள்வி கேட்கணும், நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சபாநாயகர் பதவி தான் கிடைக்கல, எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுத்துட்டு போலாம்ல. இந்த அளவுக்கு எல்லாத்திலையும் ஜாதி சாயம் பூசுகின்ற காங்கிரஸ் இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, சிராக் பாஸ்வான் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. தோத்து போற இடத்துல மட்டும்தான் இவர்கள் அந்த ஜாதிய அடையாளங்களை கொண்டு நிறுத்துவார்கள். இது சுலபமா அந்த பதவி கிடைக்குது அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கு வேற செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதனால்தான் ராகுல் காந்தி அவர்கள் கவால் அந்த போஸ்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மோடி 3.0ல ஆரம்பம் முதலே புள்ளி கூட்டணியில முக்கியமா காங்கிரஸ் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா புள்ளி கூட்டணி மட்டும் இல்ல, மிட்டாய் மாமாக்களும் ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தாங்க. இந்த டிடிபி இவ்வளவு கண்டிஷன் போடுவாங்க, ஜேடியு இவ்வளவு கண்டிஷன் போடுவாங்க, டெப்டி பிரைம் மினிஸ்டர் கேட்பாங்க, இவ்வளவு போர்ட்போலியோ கேட்பாங்க, இவ்வளவு மந்திரி கேட்பாங்க, அதெல்லாம் பாஜகவால சமாளிக்க முடியாது அப்படி இப்படின்னு அளந்து விட்டுருந்தாங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சுமூகமாக முடிந்து விட்டது மந்திரி சபை அப்படின்றது. சரி, அடுத்தது சபாநாயகர் பதவியில் ஏதாவது குழப்பம் உண்டாக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இப்ப அதுவும் நடக்கவில்லை. இப்போ இந்த மிட்டாய் மாமக்கள் என்ன கிளப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னா,
என்னங்க இது இந்த சபாநாயகர் பதவி அப்படின்னும் போது அப்படியே இதையும் பாஜக கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த டிடிபி ஜேடியு ரெண்டு பேரும் அவங்க வந்து அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே ஒரு இம்ப்ரெஷன் வரும். கேட்கணுங்க, உங்க உரிமைங்க, கேட்டு எடுங்கணுங்க நீங்க அப்படிலாம் கிளப்பி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன மெர்சல் காமிச்சுன்னுக்குறாங்க அப்படின்னா, பாருங்க நீங்க இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாஜக பண்ற தப்பெல்லாம் வந்து தெலுங்கு தேசம், ஜனதாதள் யுனைடெட் இவங்க தலைமையில தான் விழும். அவங்க வந்து தப்பு பண்ணிட்டு அந்த பாவத்தை நீங்கள் சுமக்க போகின்றீர்கள் அப்படின்லாம் கிளப்பி விட்டுனுக்குறாங்க. சரி ரைட்டு. அப்போ வந்து பாஜகவோட இருக்கக்கூடாது டிடிபி ஜேடியு. அப்ப எங்க இருக்கணும்? வேறங்க புள்ளி கூட்டணியோட தான். அப்ப புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப அவங்க பண்ற தப்புக்களுக்கெல்லாம் அந்த பழி தெலுங்கு தேசம் ஜேடியு மேல விழாதா? என்னங்க லாஜிக் இது? அதாவது எப்படியாவது இந்த ஆட்சியை கலைத்து விட வேண்டும் அப்படின்றதுல புள்ளி கூட்டணியை விட மிட்டாய் மாமாக்கள் ரொம்பவே சுகரா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை இவங்க எல்லாருமே மறந்துடுறாங்க. அது காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல மிட்டாய் மாமாக்களா இருக்கட்டும். என்டிஏ அப்படின்ற அமைப்புல இருக்கிற வரைக்கும் இந்த தெலுங்கு தேசம் ஆகட்டும், ஜேடியு இல்ல வந்து சிராக் பாஸ்வான் கட்சி எதுவா இருந்தாலும் தே ஹாவ் டு டீல் வித் ஒன்லி ஒன் பார்ட்டி அண்ட் ஒன் லீடர். பாஜக தலைமை இவங்களோட மட்டும்தான் டீலிங். ஆனா புள்ளி கூட்டணிக்கு போயாச்சுன்னா இப்ப இந்த சபாநாயகர் எலெக்ஷன்லயே என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல, காங்கிரஸ் பாட்டுக்கு ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாங்க. உடனே திரிணாமுல் காங்கிரஸ் என்ன எங்களை கேட்கவே இல்லையே அப்படின்றாங்க. அவங்களுடைய கோபம் நியாயமானதுதான். என்ன பெருசா 99 நாங்களும் 29 சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதுவும் இந்த 99ம் பல இடங்களில் கூட்டணி கட்சிகளின் பலம் அண்ட் ஒரு சில இடங்கள்ல கூட்டணி கட்சிகளை ஏறி மிதிச்சு அங்கிருந்து வந்தது. இந்த கூட்டணிக்கு 19 கேரளால இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த புள்ளி கூட்டணியிலே இருக்க டோலர்களை தோக்கடிச்சு வந்தது. அதே மாதிரி இங்க தமிழகம் பாண்டிச்சேரியில வந்தது அப்படின்னு சொன்னா எல்லாமே திமுக தயவுனால வந்தது. இல்லாட்டா இவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்க முடியாது. அப்படி விஷயம் இவங்களுடைய சொந்த பலத்துல எல்லாம் ஜெயிச்ச மாதிரி நினைச்சு நிக்கிறாங்களே அப்படின்னு இந்த ஊபியை வேற விட்டுட்டோம். இது உத்தரப்பிரதேசம். அங்க வந்து ஃபேக்டர்ஸே வேற அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, ராகுல் காந்தி அவருக்குன்னு தனியா செல்வாக்கு வந்துச்சு, அதனால வந்து ஊபியில இவ்வளவு ஜெயிச்சுக்கிறோம், எங்களாலதான் வந்து அகிலேஷ் ஜெயிச்சார் அப்படின்னு கூட இவங்க சொல்லுவாங்க போல இருக்குது. அது சொல்லாட்டாலும் உள்ள அந்த நினைப்பு தான் இருக்குது காங்கிரஸ்க்கு. அப்போ மத்த கட்சிகள் யோசிக்கதான் செய்வாங்க, காங்கிரஸை வளர விட்டா தப்பு. இதுவும் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வர விஷயம். ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த மாநில கட்சிகளுக்கு ஒரு ஆப்பு வைக்கிற கட்சியாக இருக்கின்றது. பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் வளர்ந்தால் மாநில கட்சிகள் அடிவாங்கும். அதே சமயத்துல பாஜக இருந்தது அப்படின்னு சொன்னாதான் மாநில கட்சிகளுடைய ஓட் பேங்க் அப்படின்றது இன்டாக்டா இருக்கும். இப்படி ஒரு நிலைமையில காங்கிரஸ் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளை மதிக்காம, அதுவும் இந்த நிலைமையிலேயே எதிர்கட்சியா இருக்காங்க, 100 கூட டச் பண்ண முடியல, 3 டிஜிட் வர முடியல, அப்பவே இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்கன்னு சொன்னா இவங்க நாளைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்தா என்ன ஆவாங்க? இந்த கேள்வி வந்து புள்ளி கூட்டணியில இருக்க மற்ற தலைவர்களுக்கு எல்லாம் தெரியாதா? நல்லா தெரியும். அதனால தான் ஆரம்பத்திலேயே நெருக்குன்னு கொட்டி உட்கார வச்சுக்கிறாங்க. என்ன சபாநாயகர் தேர்தலில் எங்களை கன்சல்ட் பண்ணல அப்படின்னு. நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்முடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோ 7 மணிக்கு அப்லோட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான லிங்க் டைரக்டா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துருங்க. இதை வந்து நீங்க உங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணீங்கன்னா கீழே அப்டேட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க சேனல் லிஸ்ட் எல்லாம் வரும். அதுல த டெய்லி பஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல எத்தனை லிங்க் அமைச்சிருக்கோமோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். நம்ம சேனல் பதிவுகள் மட்டும் இல்லாம மற்ற சேனல்கள்ல நான் கொடுக்குற இன்டர்வியூ இருக்கு இல்லையா, இதற்கான லிங்கையும் நாம இதுல ஷேர் பண்ணிப்போம். அண்டு முக்கியமான விஷயம், உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படின்றது வந்து ரொம்பவே சீக்ரெட்டா இருக்குங்க. அதுல யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க அப்படின்றத நீங்களும் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் நானுமே பார்க்க முடியாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. நாம இந்த சேனல் அட்மினாக இருந்தாலும் ஒரு நம்பர் கூட அதுல விசிபிளா இருக்காது. ஸோ யுவர் பிரைவசி இஸ் சேஃப். இந்த விஷயத்துல பாஜகவை பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா மந்திரி சபை அமைப்பதிலாகட்டும் இல்ல சபாநாயகர் பதவியிலாகட்டும் கொஞ்சம் கூட வந்து ஈல்ட் ஆகல. கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் அப்படின்ற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. காங்கிரஸோட வைத்தறிச்சலுக்கு காரணம் என்னன்னா, நாங்க 10 வருஷம் இதே மாதிரிதான் வந்து கூட்டணி ஆட்சி நடத்தினோம். ஆனா அப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் என்ன மிரட்டினாங்க எங்களை. அங்கேருந்து வந்துருவாங்க, எங்களுக்கு இந்த போர்ட்போலியோ கூட அப்படின்னு 3 நாள் டெல்லியிலேயே உட்காந்து வாங்கின்னு போனாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவை கூட்டணி கட்சிகள் அந்த மாதிரி மிரட்டலையே, நாங்க மட்டும் நான் தொக்கா அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் தான் போல இருக்கு காங்கிரஸ்க்கு.
ஆனா அந்த காலகட்டத்துல அவங்க எத்தனை சீட்ல ஜெயிச்சாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இதுல ராகுல் காந்தி சொல்லியிருக்கார், இத பாருங்க, எஃபிஷியன்ட்டா அவையை நடத்துவது முக்கியம் இல்லை. அது சரி, எஃபிஷியன்சியை பத்தி எங்க அண்ணன் என்னைக்கு கவலைப்பட்டுகிறாரு? ஆனா எதிர்க்கட்சிகளின் குரலும் இங்கு ஒலிக்க வேண்டும், மக்களின் குரலாக எதிர்க்கட்சிகள் குரலுக்கு இங்கு இடம் கொடுக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுகிறாரு. கரெக்டுங்க, நீங்க பேசுங்க. ஆர்குமெண்ட் அப்படின்றது ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ஆன் ரெட்டாரிக். இதுதான பிரச்சனை. ஒரு பாராளுமன்றத்துல போயிட்டு கடகடன்னு பிரதமரை ஒருத்தர் வந்து கட்டி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து கண்ணடிக்கிறது, இதெல்லாம் எந்த ஒரு மெச்சூர் டெமோக்ரஸிலையாவது நீங்க வந்து நினைச்சு பார்த்திருக்க முடியுமா? அப்புறம் குரல் ஒலிக்க வேண்டும்னா நீங்க எங்க குரல் கொடுக்குறீங்க? இது மாதிரி கட்டி பிடிக்கிறதானே பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க. இதுல வந்து சரத்பவார் கட்சியிலன்னு சொல்லியிருக்காங்க, பாருங்க கடந்த முறை எத்தனை எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. கரெக்ட், அவையை நடத்த விடாமல் பிரச்சனை பண்ணா சஸ்பெண்ட் பண்ணத்தான் செய்வாங்க. ஏன் இங்கே தமிழகத்துல வந்து அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணல? ஃபார் தட் மேட்டர், புள்ளி கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற மாநிலங்களில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணதே கிடையாதா? இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணது அப்படின்றதெல்லாம் நடந்ததே கிடையாதா? இன்னைக்கு மரபு மரபுன்னு பேசி நிக்கிறாங்களே, டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் வந்து எதிர்க்கட்சிக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்களே. சரி, இன்னைக்கு புள்ளி கூட்டணி ஏராளமான மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கின்றது. இங்கேயும் எடுத்துக்காங்களேன், கேரளா ஆரம்பிச்சு தமிழ்நாடு, தெலுங்கானா, அதுக்கப்புறமா கர்நாடகா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், அதை விட்டுட்டோமே, அப்புறம் பஞ்சாப், டெல்லி, இந்த மாதிரி எவ்வளவோ மாநிலங்கள்ல புள்ளி கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றன. சபாநாயகர் ஆளுங்கட்சி. எப்படிங்க டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் வந்து எதிர்கட்சிக்கு தான் கொடுத்துருக்கீங்களா? தமிழகத்துல என்ன நிலைமை? துணை சபாநாயகர் பதவியை வந்து அதிமுக கொடுத்துருக்காங்களா? அதனால பாராளுமன்றத்துக்கு மட்டும் அந்த மரபு அப்படின்றது ஞாபகம் வருது, இங்க கிடையாதா? சட்டம்னு ஒண்ணும் கிடையாது. சொல்ல போனா பாராளுமன்றத்துக்கு அந்த மரபு அப்படின்னா அதுல என்னென்ன மரபெல்லாம் கடைபிடிக்கிறோமோ அதையெல்லாம் சட்டமன்றங்களிலும் கடைபிடிக்க வேண்டும், அதுதான் மரபு அப்படின்றது. அப்ப நாங்க வந்து மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், சென்ட்ரல்ல மட்டும் இந்த மரபை பத்தி பேசுவோம் அப்படின்னா இது என்ன நியாயம்? அது இதுல பாஜக அடித்து ஆட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படின்றது தெரியுது. இது முதல் ஓவரோட நிந்திரக்கூடாதுங்க, கடைசி வரைக்கும் தொடர வேண்டும். அதுக்கு எந்த இன்சிடென்ட்டை சொல்லலாம் அப்படின்னா, ஜேபி நட்டா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, மல்லிகார்ஜுன கர்கே அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. நான் வழக்கமா எதிர்கட்சி தலைவராக கர்கே அவர்கள் தான் வந்து பிரதமருக்கு இதெல்லாம் கடிதம் எழுதுவாருங்க. இப்போ அவங்க பாணியிலேயே இவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க தமிழகத்துல வந்து இது மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, இதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கடிதம் எழுதினதோட நிந்திரக்கூடாதுங்க. நாளைக்கு வந்து எதிர்கட்சிகள் ஏதாவது பிரச்சனையை பத்தி எழுப்பும் போது பதிலுக்கு இவங்க என்ன பண்ணணும், இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை அப்படின்னு திருப்பி பேச வேண்டும். மாநிலங்கள் பிரச்சனையை பத்தி இங்க பேசக்கூடாது அப்படின்னா அப்ப மணிப்பூரை பத்தி மட்டும் பேசினீங்களே, இது எப்படி சரி வரும் அப்படின்னு திருப்பி கேட்கணும். இந்த மாதிரி சரிக்கு சரி பதில் கொடுத்தா மட்டும்தான் பாஜக அவங்களுடைய அந்த டாமினன்ட் பொசிஷனை சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி இல்லாம எதிர்கட்சிகளே கோஷம் போடுவாங்க, அவங்களே பிரச்சனையை எழுப்புவாங்க, அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு. ஒரு உதாரணம் எடுத்துக்கங்களேன், இப்போ ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு எம்பி அவரு பதவி ஏற்கும் போது என்ன பண்றாரு, இந்த RSS தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மோடி வாழ்க, அது இந்தியில சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. பாத்தீங்கன்னா அவரு அதெல்லாம் பேசும்போது எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து ஏராளமான எதிர்ப்பு கோஷம் சத்தம் போட்டுனுக்குறாங்க. அவரு மோடி வாழ்கன்னு சொல்லிட்டு போனவரு திரும்பி வந்து ஹெட்கேவார் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்து சரியான பதிலடி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இன்னொரு பக்கம் வாங்க, திமுக உறுப்பினர்கள் அவங்க பதவி ஏத்துக்கும் போது கலைஞர் சொல்றாங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெயர் சொல்றாங்க, அத்தனை பேரும் கிட்டத்தட்ட உதயநிதி அவர்கள் பெயரையும் தவறாமல் சொன்னார்கள். தமிழகத்தின் வருங்காலம்ன்றாங்க, இவர்தான் எதிர்காலம் அப்படின்றாங்க, எங்களை வழிநடத்த போறவர்னு சொல்றாங்க, தயாநிதி மாறன் முதற்கொண்டு அத்தனை பேரும் அவர் பேரை சொல்லிட்டு தான் பதவி ஏத்துக்கினாங்க. ஆனா ஆளுங்கட்சி தரப்புல இருந்து யாராவது கோஷம் போட்டாங்களா, எதிர்ப்பு தெரிவித்தார்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல்லையே வந்து ரொம்ப ஜூனியருங்க, கரெக்டா? தயாநிதி மாறன் எத்தனை வருஷமா இருக்காரு? முதல் தடவை எம்பி ஆன உடனே இந்தி தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக கேபினெட் மினிஸ்டர் ஆனவர் அவரு. அவரே வந்து உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கூடவே பேன் நீட் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு போனாங்க. இதுனா பதவி ஏற்பு நிகழ்ச்சியா இல்ல வந்து உங்களுடைய கோஷம் போடுகிற நிகழ்ச்சியா அப்படின்னு தெரியல.
இதுல வந்து பாலஸ்தீனத்துக்கு வேற ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்கார் அசாதுதீன் ஒவைசி அவர்கள். ரைட்டு, பதவியேற்பு அப்படின்றதுல என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு மரபும் இருக்கின்றது. அந்த மரபெல்லாம் புள்ளி கூட்டணியில் இருக்கவங்க கண்ணுக்கு தெரியாது போல இருக்கு. துணை சபாநாயகர் எங்களுக்கு வேணும், அந்த மரபு மட்டும்தான் கண்ணுல தெரியுது போல இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்பொழுது சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிர்லா அவர்கள், அவர் வந்து திறம்பட சபையை நடத்தினார் கடந்த ஆட்சியில. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற அவருக்கு இருக்கு. அடுத்தது பாஜக ஆரம்பத்தில இருந்தே அடித்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த முறையும் சபையை திறம்பட நடத்தி செல்வார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சபாநாயகர் அவையை நடத்தினாலும் ஆளுங்கட்சி தரப்பு எம்பிக்கள் அவங்க வந்து அக்ரசிவான ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் ஒரு பிரச்சனையை பத்தி பேசினாங்கன்னா திருப்பி பேசுவதற்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஐயோ நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. நீங்க புதுசா ஒன்றும் படிச்சுக்க வேணாம். அட்லீஸ்ட் புள்ளி கூட்டணி கட்சி தலைவர்கள், அவங்க ஆட்சியில் இருக்க மாநிலங்கள் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பார்த்தாவது கொஞ்சம் கத்துக்கங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.